Hey guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அன்னாசி பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் கடல் பாசி எடுத்திருக்கேன். இது கூட 1.5 தக்காளி, ஒரு 2 வெங்காயம், 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு எடுத்திருக்கேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானோன்னு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸ்பைசஸ், அதெல்லாம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அதாவது ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்குங்க. இப்போ இதோட இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கலாம். இஞ்சி பூண்டு வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடயே இந்த அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் கடைசியாக நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக கூட வெட்டிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட தக்காளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தோட பச்சை வாசனை நல்லா போயிடணும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு. இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை டைரெக்டாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். சிக்கனில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் போட்டு குக் பண்ண போகிறதில்ல. இந்த எண்ணெயிலே தான் நம்ம நல்லா வதக்கி குக் பண்ண போகிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா சிக்கனை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தூள் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மசாலா பொடியெல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆனோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வேக வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சோம் இல்லையா, இப்போ அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் தண்ணி எதுவும் போட வேண்டாம், சும்மாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி சத்தத்துக்கு காதை மூடிக்கிறாராமா. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சிக்கனை நடுப்புற நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிரும். இல்லைனா நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு சிக்கனை வதக்கிட்டுருக்கேன். நம்ம இந்த சிக்கன் நல்லா குக்கான அப்புறம் தான் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப தண்ணி சேர்க்க போகிறதில்ல.
நான் சும்மா அந்த மிக்ஸியை மட்டும் கழுவி அதில் இருக்கிற மசாலா தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த மசாலா, இதுவும் நல்லா வேகணும். இது சிக்கனோடு சேர்ந்து குக் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனில் ஊறி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி ஆம்ஸ்டர்டாமில் பார்த்திங்கன்னா கிங்ஸ் டே. அதனால் எல்லோரும் போட்லாம் எடுத்துகிட்டு, நம்ம வீட்டுக்கு பின்னாடியே ஒரு கெனால் இருக்குது. ஸோ எல்லாம் ஃபேமிலியாக போட் எடுத்துகிட்டு சும்மா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது நாங்கள் 27th ஏப்ரல் ஷூட் பண்ணோம் இந்த வீடியோ. போட்டில் போகிறப்போ சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண முடியுமானா அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அவங்க எல்லோரும் ஒரே ஃபேமிலி தான். இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணியிருந்தேன் இவ்வளோ நேரமாக. பாருங்கள், சிக்கனோட நல்லா மசாலா கலந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டுக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை கூட நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் காலிஃப்ளவர் பக்கோடாவும் சிக்கன் கிரேவியும் தான் லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம். இப்போ நான் ரைஸில் போட்டு ஃபஸ்ட்டு அரிசித்துக்கு ஊட்ட போகிறேன். அவர் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சிக்கன் கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.